ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த 3 பொட்டி தான் நம்ம எடுத்துட்டு போக போறோம். இப்படிலாம் கவுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் டன். ஹோப்ஃபுல்லி இவனுங்களுக்கு வந்து பத்தோன்னு நினைக்கிறேன். ஓப்பன் கூடாது, அது உடஞ்சிரும். 2 பொட்டி ரெடி. இது வந்து கிறிஷுடைய ட்ரெஸ். இறங்கிடுங்க மம்ஸ். இறங்கினா தான் வெயிட் தெரியும். வீடு வந்து கல்லேபுரமாக இருக்கும். டோன்ட் மைண்ட். ஸோ நான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பொட்டி அடுக்கிறது தான் பிளானு. இன்றைக்கி வந்து டியூஸ்டே, இன்னும் வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 4 நாள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தான் பொட்டியே நாங்கள் வந்து அட்டிக்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அட்டிக்குன்றது ஒன்றும் இல்லை, வீடு கூரை இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே இப்படி இருக்கும் இந்த ஒரு கூரை. ஸோ அப்படியே விட்டால் நல்லா இருக்காதுல்ல, அங்கே வந்து இன்சுலேஷன் பண்ண முடியாது. அதனால் இப்படி ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சுட்டு அது மேலே தான் இன்சுலேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் தான் அட்டிக்கு. ஸோ அங்கே வச்சுருந்த பொட்டி அவ்வளோதான் இப்போதைக்கு. இந்த 3 பொட்டி தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏற்கனவே கலர் கோடடில் தான் இருக்குது. அதாவது பொட்டி வந்துட்டு எல்லோரும் ட்ராவல் பண்ணி வீணாகும். பெரிய பொட்டி, எங்கள் பொட்டியெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பொட்டி தான் தேரிச்சே. இதே மாதிரி ஒரு பெரிய பொட்டி இருக்குது. அது வந்து நம்ம வீடு ஷிஃப்ட் ஆகி நியூ ஜெர்சியில் 3 வீடு வாங்கணும். 3 வீடு மாற்றணும். வாங்கணும்னு சொல்கிற மாதிரி மாற்றணும். அதாவது 3 அப்பார்ட்மெண்ட் மாற்றணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேக் ஃபாரஸ்ட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்தோம். அப்புறம் அங்கேருந்து வேறு நம்ம பழைய வீட்டுக்கு போனோம். அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தோம். ஸோ இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள், வீடை மாற்றியே வந்து போயிடுச்சு. ஸோ அதில் வந்து தேர்னது இந்த 3 பொட்டி தான். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து 3 பொட்டி தான் அலவுடு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம ஒரு பொட்டிக்கு தான் வந்து லுஃப்தான்ஸா அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதுக்குள்ளே ஒரு பொட்டி வச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படி தான் நான் எடுத்துகிட்டும் போக போகிறேன். ஸோ இந்த 3 சூட்கேஸ் ப்ளஸ் ஹேண்ட் லக்கேஜ், இது மட்டும்தான் அங்கே அலவுடு. சரி, ஓகே, நம்ம எடுத்து முதல்ல வச்சிடலாம். இதுக்குள்ளே வந்துட்டு பாஸ்போர்ட் இதை வச்சுருவேன் நான். இது க்ரூஸ் போகும்போது நம்ம வாங்கினது, அப்படினால கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்துகிட்டு போயிட்டு ஆரம்பிக்கலாம். கைஸ், உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறீங்க அடுக்கிறதுக்கு. ஓகே, இந்தியா போகிற ஐடியாவில் இல்லையா? 4 more days தான் இருக்குது. அப்பா பார்த்துப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா பார்த்துப்பாரு. 4 more days தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக போயிட்டு உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. வீடு கல்லேபுரமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து துணி நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அங்கே வந்து எங்கள் பஞ்சாபி இருக்காங்களே, அவங்க வந்து லான் மூவர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக லான் மூவர் அங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு சாமிக்காக மருந்து வாங்கினது அப்படியே இருக்குது. நேற்று வந்துட்டு நான் அந்த வீடியோ ஏர்லியராக போட்டிருப்பேன். ஆனால் நேற்று வந்து அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அந்த வீடியோ இதெல்லாம். ஸோ அதெல்லாம் அங்கே அப்படியே இருக்குது. ஸோ எல்லாம் அப்படியே இருக்குங்க. ஒர்க்லாம் வேறு பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் வேறு ஒரு இதுவாக. ஸோ அது அப்படியே இருக்குது. சரி, ஓகே, பொட்டியை வந்து ஓப்பன் பண்ணி அடுக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்படிலாம் கவுக்கக்கூடாது. இங்கே பாரு, சாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் மேலே இருக்க நானும் அணியும் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் வந்துட்டு வேலை வாங்கிட்டு இருக்கேன் பசங்களை. வேலை இல்லை, அது அவங்க வேலை தான். ஸோ தட் தே வில் லேர்ன். நீ வாண்டடாக சான்விக்கு சாக்ஸ் கொடுக்குறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இவங்க வந்து எஸ் கண்ணா, ஆளுக்கு ஒரு பொட்டி மாதிரி இல்லை. ஸோ இதில் வந்துட்டு அனீஷுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுப்பான். அது தவிர வந்துட்டு அடாங்கோயால நடுவில் சாக்ஸ் திருடின்னு ஓடுறா பாரு ஒருத்தி. நீ கொடுத்துருப்படா, இப்போ நான் துரத்தினேன்னா அவள் தெருவா ஓடுவாடா. அனிமா, ஓ மை காட். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து அனிஷுடைய பொட்டி. இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, ஊருக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறோன்னு. அந்த ஐட்டம்ஸும் இதுக்குள்ளே நாங்கள் வச்சுருவோம். ஸோ நடுவில் இது. ஸோ இவன் வந்து இதை அடுக்கி முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் வந்து வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இவருடைய ஐட்டங்கள் எல்லாத்தையும் வைக்கட்டும். ஸோ எவ்வளோ செட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்துட்டு நான் 20 செட் ஆஃப் க்ளோத்ஸ் எடுத்துகிட்டு போகிறோங்க. ஸோ 20 ஷர்ட்டு, 20 பேண்ட்டு.
ஓ மை காட், சீரியஸ்லி? அடிக்கி முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க திங்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம். என்னென்ன நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. நான் காமிக்காத ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது என்கிட்ட வந்து இந்தியன் ப்ளக் ஒன்றுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இருக்குன்னா எடுத்துன்னு வந்து கொடுறாக்கண்ணா. அவன் சொன்னான் அவன் ரூமில் இருக்குதுன்னு சொன்னான். சரி உண்மை நினச்சி கொடுறாண்ணா, சும்மா சொன்னானுங்க. சரி ஓகே, இவன் அடிக்கி முடிக்கிட்டோம். அடிக்கி முடிச்ச உடனே எவ்வளோடா 20 கொண்டு வந்தியா? 1 2 3 4 5 இல்லை 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 இல்லை. Oh my gosh, I'm counting அனி. அனி எவ்வளோ வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த, எவ்வளோ வெளியே போடுற ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த? வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் ஒரு 10 எடுத்துட்டு வா. வெளியே போடுற ட்ரெஸ் ஒரு 10 செட் எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு இது அப்புறம் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான்னா அதையும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். அதையும் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றது தான் பிளானு. நிறைய ட்ரெஸ் நாங்கள் ஏன் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கான ட்ரெஸ்ஸை நாங்கள் அங்கேயே போட்டுட்டு வந்துடுவோம் மோஸ்ட்லி. நல்லா யூஸ் பண்ணிவிட்டு 2 மாதங்க 20 செட்டு ட்ரெஸ் கூட எடுத்துக்கலன்னா எப்படி? நல்ல ஆப்ஷனே இல்லை. அதனால் நாங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து அனியுடைய இது அதே மாதிரி எல்லோ கலர் சூட்கேஸும் அனிஷ்து தான் படாக்கண்ணா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளோத்ஸ் இங்கே வச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது ஹேண்ட் லக்கேஜ் வேறு நமக்கு இருக்குல்ல. ஸோ அதனால் ஹேண்ட் லக்கேஜில் வந்து க்ளோத்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஹேண்ட் லக்கேஜில் கொஞ்சம் க்ளோத்ஸை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிடு குட்டிமா. ஹேண்ட் லக்கேஜில் கொஞ்சம் க்ளோத்ஸை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம இந்த டயப்பர்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இதையும் அப்புறம் இது ஹேர் ட்ரிம்மர் ஒன்று, அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டரு, அது மாதிரி ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன். கமான் யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த். இல்லை அவளுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா நேரம் கத்திருப்பா. அதெல்லாம் தின்னாத சான்வி, ஒருத்தி எதை கிடைச்சாலும் தின்னுருக்கா. ஸோ முக்கால்வாசி நான் வந்து வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸை தான் மேக்ஸிமம் எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா வீட்டில் தான் மேக்ஸிமமாக இருக்க போகிறோம்ல, அதனால இருக்கண்ணா. தல் சான்வி மூவ் அனி மூவ். அனி உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு படிக்கிட்ட வச்சுடு. இங்க பாருங்க அப்பாடா, இது ஒண்ணு இது ஒண்ணு. அனி அங்க இருந்து இவன் ஒருத்தன் என்னடானோ ஒன்னும் பண்றதில்ல. அது விட்டுரு, அவ எடுத்துக்கிட்டோம், விட்டுரு, அவகிட்ட இருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போட்டோம். அவளுக்கு அதோட விளையாடணும்னு ஆசை. அதுக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது. அனி அந்த இங்கே பாரு செல்லக்குட்டி, அந்த டேபிள் மேலே வந்துட்டு ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு வாப்போம். சாப்பர்னு போட்டிருக்கோம், எடுத்துன்னு வாமா கண்ணா. போமா கண்ணா, போடாத அது உடஞ்சிரும். ஸோ அணிக்குட்டி வந்துட்டு அந்த கேண்டில் இது அவன்கிட்ட கொடுத்துறாத. ஓகே, இது டயபெட்டிக் சாக்ஸ் எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது கொடு. சாக்ஸ் கூட என்கிட்ட எல்லாத்தையும் அதெல்லாம் தபன்னு போட்டுரு. கேண்டில்ஸ் மட்டும்தான் போட முடியாது, போட எல்லாத்தையும் உள்ள போட்டுரு. அவ்வளோதானா, எல்லாமே போட்டு எடுத்துட்டு வந்துட்டியா? சரி ஓகே, இல்லை டயப்பர்ஸ் வச்சிடலாம். ஆச்சு அடன். அதுக்கப்புறம் வேறு எதுனா இடம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாங்க. பொட்டிலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து கெச்சப் பாட்டில், அம்மாவுக்கு வந்து ஒரு கெச்சப் பாட்டிலும் எடுத்துட்டு இருக்கோம். சரி அனி, அப்போ சாக்லேட்ஸ் இன்னொன்று கிடைக்கலன்னா நீ போயிட்டு இது எடுத்துட்டு வாக்கண்ணா, சீரியல் பேக் இருக்கும் பாரு, அதெல்லாம் எடுத்துட்டு வா அம்மா ரூம்ல இருந்து.
ஸோ இது டயப்பர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் டயப்பர்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்காமா அம்மா சொன்னாங்க. அதனால எனக்கு டயப்பர்ஸ் இங்கேருந்து வாங்கிட்டு வான்னாங்க. ஸோ நாங்க 2 பாக்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் இப்போதைக்கு. அப்படி இடம் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருவோம். ஸோ இப்போதைக்கு 2 பாக்ஸு. பசங்கள வேலை வாங்குறது இருக்குங்க. இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான வேலை அதுதான். அப்படியே விட்டாலும் வந்து எதனா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்மகிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. சரி வேலை செய்யுங்கன்னாலுமே வந்து இவங்களுக்கு கண்ணுன்றது தெரியவே தெரியாது. நம்ம எது சொன்னாலுமே எங்க இருக்குது? எங்க இருக்குது? எங்க இருக்குதுன்னு இதே வார்த்தைய தான் கேட்டுட்டு இருக்க வேண்டியது. கிடைச்சுதாடா ஒரு வழியா? அப்பா! வா. நான் வந்து எல்லா சாக்லேட்ஸையும் இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். ஸோ தட் அந்த பேக் வந்து இவங்களுக்கு யூஸ் ஆகும்னு. இதுல போடு அனிமா. இதுல வை அனி. அனி யூ வாண்டட் டு கிவ் இட் டு ஹர் அனி. அவ்வளோதான். ஓகே. டன். அவ்வளோதான் டன்னு. ஹோப்ஃபுல்லி இவனுங்களுக்கு வந்து பத்தோன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து நான் இன்னும் வந்து வெயிட் பார்க்கல. வெயிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படியோ ஒரு வழியா ஒரு பொட்டி டன்னுங்க. 2 பொட்டி ரெடி. இது வந்து கிறிஷுடைய ட்ரெஸ்ஸு. நான் எடுத்துன்னு வந்து கொடுறான்னு சொன்னேன். எடுத்துன்னு வந்து காலையில் அவர் டிஷ் வாஷர் ஹெல்ப் பண்ணனால சரி நானே இதை வந்து சார்ட் அவுட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம ட்ராவலில் மெயினான ஒரு ஐட்டம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அது என்ன ஐட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோ இருங்க, பயங்கர சேலஞ்சிங்காக இருக்க போகுது கிறிஷ் குட்டிக்கும் அனி குட்டிக்கும். ஏன்னா அவங்க வந்து வாட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து தள்ளு தள்ளு. ஸோ அவங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா வால் இதை நோண்டணுமாப்பா. ஸோ அவங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர்ஸு. அதில் வேறு என்ன சேலஞ்சிங்? டிஷ்யூவில் என்னடா சேலஞ்சிங்? இங்கே யூஸ் பண்ணுறது நீங்கள் அங்கே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தானே நினைப்பீங்க. அதான் மேட்ரு. என்ன அப்படின்னா நான் சொன்னேன் கிறிஷ்கிட்டையும் அனிஷ்கிட்டையும், அங்கே போயிட்டு நிறைய டிஷ்யூ ரோலை வந்து பாத்ரூமில் போட்டு அங்கே வந்து இது பண்ணி விட்றாதீங்க, கிளாக் பண்ணி விட்றாதீங்க, அடைச்சி விட்றாதீங்க அப்படின்னு. உடனே வந்துட்டு அதுக்கு சொன்னாங்க, அப்போ எப்படி அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அங்கே வந்து வாட்டர் ஜெட் கன் இருக்கும்டா, நீங்கள் 2 பேரும் அந்த ஜெட் கன்னை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. உடனே வந்து 2 பேரும் சொல்லிக்குதுங்க, பேசிக்குதுங்க. ஓகே, நான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் ஹோட்டல்லலாம் வந்து போனால் பிரச்சனை இல்லை, நமக்கான வீட்டில் பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னதுக்கு. அதுக்கு 2 பேசிக்குதுங்க. ஓகே வி வில் ஹோல்ட் டில் வி கோ டு ஹோட்டல் அப்படின்னா. நான் சொன்னேன் நீ எப்படா ஹோட்டல் டெய்லிலாம் ஹோட்டலுக்கு போக முடியாது, ஆனால் நீ எவ்வளோ நாள்ரா ஹோல்ட் பண்ணிப்ப அப்படின்னு சொன்னால் ஒரு 2 வீக்ஸ் அப்படின்னுங்க. 2 வாரத்துக்கு அவன் இருக்க போகிறானுங்களாம். எனக்கு கேட்டுட்டு ஆடியே போயிட்டேன். அப்பெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியாதுரா அப்படின்னு நான் சொல்லி வச்சுருக்கேன். பார்க்கலாம், அதுதான் பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் எதுக்கும் எடுத்துக்கிட்டோம் கையில். ஏன்னா வந்து வெளியே வந்து பாத்ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்னு. வீட்டில் எப்படியோ ஜெட் கன் இருக்கும், ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சரி ஓகே, கிறிஷுக்கு வந்துட்டு இதெல்லாத்தையும் உட்காந்து அடுக்க வேண்டியது தான். எங்கள் ஆள் அங்கே வந்து இதை எடுத்துன்னு போய் உட்காந்துருக்கா. அவகிட்ட இருந்து இப்போ வந்து என் சாக்ஸை பிடுங்கணும். நான் எழுந்துக்க போகிறேன்னு தெரிஞ்சுட்டு இங்கே பார்த்தீங்களா மாம்ஸ், இங்கே பாருங்களேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவன் என்னென்ன பண்றான்னு சொல்லிட்டு. ரொம்ப கியூட்டா இருக்கும். எனக்கு நீ வந்துட்டாளா? ஐயோ, நான் வீடியோ எடுக்கிறதுல விட்டேன். மாம்ஸ் டன் டடான் டடான் டடா டன் டடா. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும். என்னன்னா நான் எதுவுமே பண்ணல, நம்ம சும்மா இப்படி பண்ணோன்னாலே ஓடிடுவாங்க பாருங்களேன். கிட்ட அப்படியே வந்து இப்படின்னு ஜர்க் விட்டாலே ஓடிடும். எங்க ஓட்டா. ஸோ இப்போ நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்துட்டு இந்தியாவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அடாப்டர் ப்ளக்கு வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்துடுச்சு சூப்பராக. இதை பாருங்க. ஸோ இது வந்துட்டு போட்டுட்டோன்னா இதுலேயே வந்துட்டு யூஎஸ்பி இருக்குது. நம்ம யூஎஸ் ப்ளக்இன் பண்ணிக்கிற மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருக்குது. ரெண்டு வாங்கினோம் ஆக்சுவலாக. நான் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது போதும். ஸோ இதை வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோன்னா கூட கரெக்டாக தான் இருக்கும்.
அவங்களுக்கு அம்மாக்கும் ஈஸாக்கும் ஃபியூச்சருக்கு. சரி ஓகே, இதை எடுத்துப்போம் மறக்காமல். இதை வந்துட்டு இதை என்ன ஹேண்ட் லக்கேஜில் வைக்க முடியாதுல்ல? வைக்கலாமா? அப்போ ஹேண்ட் லக்கேஜ்லேயே வச்சுக்கலாம். இதில் வச்சுட்டு எல்லா துணியும் எடுத்து எங்களால் எப்படி எடுக்கிறதுன்னு கூட தெரியாது நம்ம. அதனால் ஹேண்ட் லக்கேஜ்லேருந்து வச்சுக்கிறது தான் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஸோ யா, அம்மாவுக்கு வந்து சும்மா ஒரு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒரே பொட்டியில் வைக்கல. இப்போ எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஒரே பொட்டியில் வைக்கல, எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் இதுவாக இருக்கும். பார்க்கலாம். ஆக்சுவலி துணி தான் பயங்கர வெயிட் இருக்கும்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு வெயிட் இருக்க போகுதுன்றது தெரில. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஷுடைய பழைய வீட்டில் போடுற துணி எல்லாத்தையும் இதில் போட்டுடலான் இருக்கேன். ஸோ அப்புறம் வெளியே போடுற துணி எல்லாத்தையும் வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கலாம். ஸோ இது பசங்களுடையது அடுக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. என்னுடையது வந்து என்ன எடுத்துக்கிறது அப்படின்றது யூஸ்வலாக கிட்ஸ் பாய்ஸ்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டானுங்க. ஸோ அதனால் அது பெரிய இது இருக்காது. சரி, இந்த வாட்டி வந்து ஊரில் யாருக்கானா கல்யாணம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்குமே கல்யாணம் வரல. எனக்கு இந்த கல்யாண சாப்பாடு சாப்பிடணுன்றது ரொம்ப ஆசை. ஸோ ஆனால் யாருக்கும் கல்யாணமே வரல. சரி ஓகே, கிரிஷ் குட்டி இதையும் அடுக்கிட்டு இதை போயிட்டு அடுக்கும் போது நம்ம மீட் பண்ணலாம். அப்போ அந்த பொட்டி வேணுமா வேணாவா நமக்கு? இந்த பொட்டி ஓகே. இது வெயிட் பார்த்துட்ருக்கோம். ஃபைனல் வெயிட் செக்லாம் இல்லை, 4 நாளுக்கு முன்னாடியே வெயிட் செக்கு. ஸோ இப்போ தான் எவ்வளோ கேட்டேன். கேரியானுக்கு வந்துட்டு 16க்கு மேலே இருக்கணும், 16 to 22க்குள்ளே. ஸோ கரெக்டாக 15 to 22க்குள்ளே. இது வந்து 16.2 இருக்குது. இது வந்து 49.8 இருக்குது. சாரி, இது இன்னும் போடவே இல்லை. அது 49. இது இன்னும் என்னுடையது இன்னும் அடுக்கவே இல்லைங்க. நாளைக்கு உட்காந்து என்ன அடுக்கணும். ஸோ இது வந்து 49.8, இது 48.5 இருக்குது. ஸோ அவ்வளோதான், டன்னு. இன்னும் எக்கச்சக்கமாக திங்ஸ் வச்சுருவானா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்து வைக்கணும். ப்ளஸ் நம்ம அவங்க எல்லாருக்குமே தெரியும் வாஷிங்டன் டிசிக்கு வேறு போயிட்டு தான் 1 day ஸ்டே பண்ண போகிறோமா. இப்போ வாஷிங்டன் டிசிக்கு வேறு நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைக்கணும். என்னம்மா? கரெக்டா? அப்படியே அதே ட்ரெஸ்ஸை போட்டு போயிடுவீங்களா ஃப்ளைட்லாம்? இல்லையா, எப்படி சண்டே அன்னைக்கு நம்ம கிளம்புறோம், அதே ட்ரெஸ் நம்ம மண்டே மாதிரி ஈவினிங் வரைக்கும் போட்டு போகணுமா? அந்த ட்ரெஸ்ஸை நம்ம மீதி திரும்ப கொண்டு வந்துடுவா வீட்டுக்கு? இல்லை இந்தியா எடுத்துன்னு போய் அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வந்துருங்க, அது தனியாக நான் பேக் பண்ணிப்பேன். பொட்டியில் இடம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கிட்டோம். அது பேர் என்னது மேம்ஸ்? பேக் செக்இன் வந்துட்டு 3. சும்மா ஃபஸ்ட் ஒரே ஒரு லேப்டாப் பேக்கும் ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி. ஹேண்ட் பேக்னா இந்த பேக் கிராஸ் பேக் மாதிரி. ஸோ ஈஸியாக பேக் பேக்கா? பேக் பேக் இல்லை, குட்டி. இது நான் காமிக்கிறேன், ஓகேவான்னு பாருங்க. போதும், ஹேண்ட் பேக் மாதிரி, கிராஸ் பேக் மாதிரி. அதான் அந்த இப்போ யூரோப் ட்ரிப் போகும்போது எல்லாரும் இந்த கிராஸ் பேக் போடுவாங்க, அந்த மாதிரி. ஓகே, தொலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. எனக்கு இந்த ஹேண்ட்பேக் எடுக்கிற பழக்கமே கிடையாதா. ஸோ அது கரெக்டாக இருக்கும். அதில் வந்து கண்ணாடி அதெல்லாம் போட்டு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால பார்க்கலாம் எந்த அளவுக்கு. எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்போர்ட்லாம் அதில் வச்சு போல இன்னும் ஓசிஐ வரல. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஏரியாவை ஒரி பண்ணிட்டு இருந்தேன். லைக் நம்மளை வந்து அங்கே அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்களுக்கு இன்னும் ஓசிஐயே வரல. ஓசிஐ வந்தால் தானே ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஏறுவோம் வண்டி. அதாவது கிறிஷுக்கு இன்னும் ஓசிஐ வரல. ஃபர்ஸ்ட் இங்கே ஏறுவோம் வண்டி. அது இங்கே அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரதை பற்றி பேசிக்கலாம். என்னம்மா? இப்பவே அதுக்கு வரதை பற்றி பேசிட்டு டென்ஷன் ஆகணும் அப்படின்னு நாங்கள் முடிவுக்கு வந்துட்டோம். என்னம்மா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை பாஸ்போர்ட்லாம் அந்த இதில் எடுத்துப்பியாண்ணா? ஆமாம், பாஸ்போர்ட் எல்லாமே அந்த இதில் இந்த கிராஸ் பேக்கில் ஒன்றா வச்சுக்கலாம் சேஃபாக அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன சொல்கிறீங்க? செம்ம ஐடியா. ஓகே, அதுதான். ஹோப்ஃபுல்லி பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவோம். எதனா சொல்லுங்க. நீங்க அங்க பத்திரமா போயிட்டு வந்துருவோன்றதுக்கு ஏன் நக்கலா சிரிக்கிறீங்க? சிரிக்கிறா? நான் பார்த்துட்டேனே.
சுவிச்சே எஸ் ஹோப்ஃபுல்லி வந்துட்டு பத்தோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மறந்துட்டேன். இதை பாருங்கள், இந்த பொட்டிக்குள்ளே வந்து இன்னொரு ஒரு பொட்டி போட்டாச்சு. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா பழைய பழைய இது இருக்குது, தோஹான்னு போட்டிருக்கு. அதை முதல்ல எடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நியூ ஜெர்சி பக்கம் வரும்போது போட்டது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வரும்போது அப்போ நமக்கு 4 பொட்டி ஆல்ரெடி இருக்குது. இன்னும் 2 பொட்டி மட்டும் அங்கே வாங்கிக்கிட்டால் போதும். ஸோ யா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணணுமா? சரி, ஓகே. எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இறங்கிடுங்க மேம்ஸ். இறங்கினா தான் வெயிட் தெரியும். ஓகே. இன்னும் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்களான்னு சொல்லி இதை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே வெயிட்டை தூக்கி பார்க்க விட்டுனால குட்டி போட்டி வந்துட்டு 20 பவுண்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும்.